பாண்டவர்களில் அசைக்க முடியாத வலிமையின் உருவம் பீமன். அவன் நம்பியது என்னை வெல்ல யாராலும் முடியாது, ஆனால் வலிமையை விட உயர்ந்தது பணிவு என்பதை அவனுக்கு கற்பிக்க வந்தார் ஹனுமான். ஒருநாள் காட்டின் அமைதியில் நடந்து சென்றான் பீமன். திடீரென்று அவன் பாதையை மறித்தது ஒரு குரங்கின் வால். பீமன் ஆணவக் குரலில், "ஏ குரங்கே, உன் வாலை அகற்று, பாண்டுமகன் பீமன் வருகிறான்." மரநிழலில் அமர்ந்திருந்த முதிய குரங்கு மெதுவாக சிரித்தது. குரங்கு, "மகனே, நான் வயதானவன், என் வாலை அசைக்க முடியாது. நீ வலிமையானவன் போல தெரிகிறாய், தயவுசெய்து நீயே நகர்த்து." வார்த்தைகள் பீமனின் பெருமையை தூண்டின. "என் கதாயுதம் ஒரு மலைகளை கூட இடிக்கும், இந்த சிறிய வால் என்ன விஷயம்?" அவன் முழு பலத்தையும் பயன்படுத்தினான். 1 முறை, 2 முறை, 3 முறை. ஆனால் வால் அசையவில்லை. பீமன் வியந்தான். அவனது இதயம் சொன்னது, இது சாதாரணமல்ல, உண்மை வெளிப்பாடு. பீமன் பணிவுடன், "நீ சாதாரண குரங்கல்ல, தயவு செய்து நீ யார்?" குரல். அந்த குரங்கு எழுந்தது. அதன் உருவம் பெரிதானது, வானை தொடுமளவு. "நான் ராமபக்தன் ஹனுமான்." இசை உச்சத்தை அடைகிறது. பீமன் தரையில் விழுந்து வணங்கினான். "என் ஆடவத்தை உடைத்ததற்கு நன்றி. வலிமையை விட பணிவே பெரியது என்பதை இப்போது அறிந்தேன்." ஹனுமான் ஆசிர்வதித்தார். "வலிமை உடலில் இருக்கலாம், ஆனால் மகத்துவம் மனதில் இருக்க வேண்டும். ஆணவம் உயர்த்துவது போல தோன்றும், ஆனால் அது உள்ளிருந்து வீழ்த்தும். உடல் வலிமை பெருமை தரலாம், பணிவு மட்டுமே மரியாதை தரும். நாம் யார் என்பதை காட்டுவது சக்தி அல்ல, நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதே. பெருமை கற்றுக் கொடுப்பது தோல்வி, பணிவு கற்றுக் கொடுப்பது ஞானம்." ஒழுக்கப்பாடம். நம் திறமைகள் கடவுளின் வரம், அதை பற்றி பெருமை கொள்வதல்ல, அதை பயன்படுத்துவதுதான் உண்மை மகத்துவம். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.